ஹலோ வணக்கம் நம்ம இனிய மாலை வணக்கம். பார்த்தீங்கன்னா மணி ரொம்ப 6 மணி ஆச்சு, 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் ஒரு புறா வழக்கம் போல் இன்னமும் ஒரு புறா கூட அடையலை. நீங்களே பார்த்தா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோமர் புறா, அது ஹோமர் புறா வந்து வழக்கம் போல் நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டினு முஸ்கி இது சாதா எல்லாம் வழக்கம் போல் நிற்கிது. ஹோமர் புறா அடைஞ்சிருச்சு. ஸோ வழக்கம் போல் நம்ம தான் பிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 4-5 மாதமாக இப்படி தான் இருக்குது. எந்த புறாவுமே ஒழுங்காக வந்து கூண்டுக்குள்ளே அடைஞ்சது இதுவரையும் சரித்திரமே கிடையாது. 4 வருஷமாக வளர்க்குறேன். ஸோ எல்லா புறாக்களுமே இப்படி தான் நிற்கும், இல்லாட்டி மரத்தில் அடையும், இல்லாட்டி பூனை நாயை பிடிச்சிட்டு போயிடும். இதே தான் நடக்குது. ஸோ இதே தான் நீங்கள் வீடியோ லைவாக பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? சாட்டினும் விழுந்துருச்சு. அடுத்து சாதாவும் பறந்துங்கிட்ட போயிடுச்சு. ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா புது உறவு பார்த்தீங்கன்னா கொண்டை சிக்கு ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த இருக்குங்க ஆப்பிள் பாக்ஸை. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொண்டை சிக்கு நேற்று தான் வந்தது. ஆக்சுவலி நல்ல கலர் இது. பார்த்தீங்கன்னா கலரை பார்த்தீங்கன்னா அருமையான கலராக இருக்கும். கலரை பார்த்தீங்கன்னா தெரியும். கொண்டை சிக்கு நல்ல கலரில் வந்திருக்கு, சூப்பர் கலரில் வந்துருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். ஏன்னா இந்த கலரில் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. சரியா? அந்த கலரில் நம்மக்கிட்ட கொண்டை சிக்கு கிடையாது. அதனால நல்ல கலரில் வந்துருக்கு கொண்டை சிக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம பிடிச்சி கொண்டு நம்ம கூண்டுக்குள்ளே வச்சுருவோம். ஓகேவா? இந்த கலர் நம்மக்கிட்ட இல்லை, நல்ல கலராக வந்திருக்கு. ஸோ புது புறாங்க நம்ம டேப் போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? புது புறாங்கலாம் நம்ம டேப் போட்டு வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இங்கே 2 பசங்க நிற்கிறாங்க. நம்ம பழைய தான் சாட்டின்னு. இது பழைய ஆள். எங்கிட்ட பார்த்திங்கன்னா ப்ளூ பார், இது புது ஆள். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கொண்டை சிக்கு அழகாக அது சமத்தாக வந்து இது மட்டும்தான் கூண்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிடும். இந்த முட்டையை பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சு வேஸ்ட்டாக போச்சுங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சு இந்த முட்டை வேஸ்ட்டாக போச்சு. இது பார்த்திங்கன்னா கொண்டை சிக்கு சமத்தா வந்து அடைஞ்சிருச்சு. நம்ம இதை சாத்திடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம கூண்டை சாத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு எக்கு வச்சுருக்கு. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு எக்கு தான் வச்சுருக்கு, 100 எக்கு வைக்கிறதுக்கு நம்ம இடம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சாரி, இடம் எக்கு வைக்க போகுது. ஓகேவா? இதோட ஃபீமேலு முஸ்கியை நான் விற்றுட்டேன். நம்ம முதினா தான், அது ரொம்ப அக்ரெசிவான முதினா நம்ம டைப்பு. இந்த முஸ்கி நிற்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமர் புறாவும் சாதா புறாவும் பேராகி 2 எக்கு வச்சுருக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஹோமர் புறாவும் சாதா புறாவும் பேராகி 2 எக்கு வச்சுருக்கு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொண்டை நிற்கிறாப்புல. ஸோ கொண்டையை பிடிச்சி நம்ம இதில் போட்டுருவோம். ஏன்னா கொண்டைக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இதை தான் நம்ம கொண்டை பேராக போட்டிருக்கோம். புறா ஈரம் ஒரு குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொண்டைக்கு வந்து பேர் நம்ம இதை தான் போட்டிருக்கோம். ஒன்று மேல் ஃபீமேலு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்டு முஸ்கி. நல்லா பறக்கும், கிட்டத்தட்ட அருமையாக பறக்கக்கூடியது நெட்டு முஸ்கி. என்னோட இருக்கிற எல்லா புறம் நல்லா பறக்கும். இந்த முஸ்கி புறம் சாதா புறம் மாதிரி நல்லா பறக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சாட்டினும் சாதா புறம் இருக்குது. சாட்டினும் நல்லா பறக்கக்கூடியது. எங்கிட்ட பார்த்துருக்குன்னு பாருங்கள். நல்லா பறந்து சாட்டின் நல்லா பறக்கக்கூடியதா. ஓகேவா? சாட்டின் நல்லா பறக்கக்கூடியது. அறந்துக்கின்னு உட்காந்துருச்சு. அடுத்து அங்கிட்ட ஒரு ரெட்டு உட்காந்துருக்கு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சாட்டின் ஒன்று இங்கிட்டு வந்துருக்காப்புல. பிடிச்சாச்சு. பிடிச்சி நம்ம இங்கிட்ட போட்டுருவோம். ஓகேவா? இப்போ சாட்டினை பிடிச்சி நம்ம இதில் போட்டோம். இங்கிட்ட ஒரு பக்கம் அடைச்சாச்சு. இப்போ நம்ம லாக் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாதா ஃபீமேல் இருக்குது. இதுவும் ரொம்ப சேட்டை பண்ண வர்றது புதுசாக. இதையும் நம்ம பிடிக்க முடியல. திருப்பி ட்ரை பண்ணி விட்டோம். டேப் படிச்சுமே நல்லா பறக்குது. இல்லை ஒன்றும் அதிசயம்னா டேப் படிச்சுமே நல்லா பறக்குது. அதான் ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், நம்ம முஸ்கி என்னமோ எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கணும் பாருங்கள். முஸ்கி பறந்துக்கிட்டே இருக்காப்புல. பறந்துக்கிட்டு ஒரு வழியாக லாட்டு மேலே உட்காந்துருச்சு முஸ்கி. இனிமேல் தான் அடையும்னு நினைக்கிறேன். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா திரும்பி பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வழியாக முஸ்கியை பிடிச்சாச்சு. பாருங்க, என்ன எஸ்கேப் ஆகிட்டாங்க. பிடிச்சும் நம்ம பையன் எஸ்கேப் ஆகிட்டான். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்கான். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக முஸ்கியை பிடிச்சாச்சு. ஓகேவா? முஸ்கியை பிடிச்சிட்டோம். முஸ்கியை பிடிச்சி நம்ம இதில் போட்டாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது. நம்ம சாதா சோப்பும் ஒரு சாட்டின் தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிற்கிறாப்புல. பாக்கி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. ஓகேவா? இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போவோம்.